2009 மே மாதம் உலக வரலாற்றில் மனிதநேயம் முழுமையாக குளிதோண்டு பதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது. 17 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் ரத்தமாய் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வடு முள்ளிவாய்க்கால் பேரவலம். சுற்றிலும் ராணுவ குண்டுகள், மேலிருந்து பொழியும் குண்டுகளுக்கு நடுவே தப்பிக்க வழியே இல்லாத ஒரு குறுகிய நிலப்பரப்பில் லட்சக்கணக்கான தமிழின மக்கள் முடக்கப்பட்டார்கள். பாதுகாப்பான வலயம் என்று நம்பி சென்ற இடங்களிலேயே மருத்துவமனைகளும் உணவு வரிசைகளும் குறிவைத்து தாக்கப்பட்டன. உலகமே அமைதியை வேடிக்கை பார்க்க அங்கு ஒரு தமிழ் இனமே கொன்று குவிக்கப்பட்டது. இதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், அந்த போரின் இறுதி கட்டத்தில் நாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்று வெள்ளை கொடி ஏந்து வந்த தலைவர்களும் பொதுமக்களும் இரக்கமே இல்லாமல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான். அது சர்வதேச போர் விதிகளுக்கே எதிரானது. அன்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இராணுவத்திடமும் சர்வதேச அமைப்புகளிடமும் சரணடைந்த ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் நிலை என்ன? அவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள்? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை. தங்கள் பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் தொலைத்துவிட்டு அவர்கள் வருவார்கள் என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கும் தாய்மார்களின் நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையே நாம் பேச வேண்டும், இதையே நாம் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டீர்களே. ஆனால் கடந்தது வெறும் காலம் மட்டும்தான். அதற்கான நீதியும் உண்மையும் இன்று வரை கிடைக்கவில்லை. இந்த துயரத்தையும் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தினம் ஒவ்வொருவரின் கடமை. ஏனென்றால் இந்த முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் அழுகைக்கான நாள் அல்ல, நமக்கான நீதியை நாம் கேட்க வேண்டிய நாள். மறைந்த நம் தொப்புள் குடியுறவுகள் அனைவருக்கும் எனது வீர வணக்கம்.